குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் வருகின்ற குரு பகவான் பெயர்ச்சினால பணம் கொட்ட போகும் 5 ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பெயர்ச்சியானது தமிழுக்கு விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி இரவு 10:36 இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது வருகின்ற 14/5/2025 முதல் ரிஷபராசி என்ற குரு பகவான் மிதனராசியில அமர இருக்கிறார். சரி, இந்த குரு பகவான் பயிற்சினால ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு பாருங்க அதிகமான பணப்புழக்கம் ஏற்பட இருக்கிறது. அந்த 5 ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக குரு பகவான் பாருங்க மிகப்பெரிய ஒரு சுபக்கிரகம். குரு பகவான் கோச்சாரத்துல ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயோக பலன்களையும் அமோகமான பணப்புழக்கத்தையும் புதிய உத்தியோக வாய்ப்பையும் உயர் பதவியையும் கொடுக்க தவறமாட்டார். அப்படிப்பட்ட 5 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இதுல முதலாவதாக வரக்கூடிய ராசி பாருங்க ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட 1 வருட காலமாக ஜென்ம குரு காலம். வருகின்ற 14/5/2025 முதல் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பாருங்க வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து 2026 மே மாசம் வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம். அப்ப வருகின்ற மே மாசத்திலிருந்து 1 வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8க்கும் 11க்கும் அதிபதிங்க. அப்ப 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்றார். எதிர்பாராத யோகம் உண்டு, குருட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கும். லாபத்துக்குடைய குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்றார், அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு அதிகப்படியான பணப்புழக்கங்கிறது பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில இதுநாள் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டத்தை வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு பார்க்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க. ஏன்னா கோச்சாரத்துல குரு பகவானுக்கு 2ஆம் இடம் ஒரு அதிர்ஷ்டமான இடம். பொதுவா குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்க 2ஆம் இடம் தனஸ்தானம், அந்த இடத்திலே தனக்காரகன் குரு அமர்வதனால அதிகப்படியான பண வருவாய்ங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் கிடைக்கும். அந்த பணப்புழக்கங்கிறது பாருங்க அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் பாருங்க அபார வளர்ச்சி இருக்கும். நீங்க ஒரு சொந்த தொழில் செய்தாலும் சரிங்க, நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க போறீங்க வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு. அதே போல வராத பணம் எல்லாம் பாருங்க வந்து சேரும். உத்தியோகத்துல பாருங்க இன்கிரிமெண்ட் அதிகரிக்கும், உயர் பதவிகள் தேடி வரும். உத்தியோகத்துல பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கும், நல்ல பேச்சாற்றல் இருக்கும், குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லாங்க தனஸ்தானத்துல குரு அமர்வதனால. இதை இல்லாம பாருங்க உங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகல இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம். திருமண யோகம், குழந்தை பாக்கியம், புது உத்தியோகம், வெளிநாடு யோகம், அதே போல பாருங்க சொந்த தொழில விருத்தி, புதுசா தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்க அனுகூலம், அரசியல் யோகம், கலைத்துறையில லாபம், இப்படி பாருங்க பல அதிர்ஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு. குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த 1 வருடமும் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியா சொல்லலாம். அடுத்து பாருங்க கும்பராசிக்காரர்கள். ஏன் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார். வருகின்ற 2025 மே மாசம் 14 தேதிக்கு பிறகு ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் 1 வருடம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு. இது ஒரு அதிர்ஷ்ட காலம். பொதுவாகவே 5ஆம் இடம் பாருங்க ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா 5ஆம் இடம் தாங்க. நம்முடைய புத்தி, நம்முடைய திட்டமிடுதல், புத்திரஸ்தானம் அப்படின்னா 5ஆம் இடம் தாங்க. அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருட காலமாக 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் லாபாதிபதிங்க, மேலும் தனாதிபதி.
அப்ப 2க்கும் 11க்கும் அதிபதியாக உள்ள குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இது மிக்க அதிர்ஷ்டங்க கும்பராசிக்காரர்களுக்கு. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மசனியும் விலகி இருக்கிறது. அப்ப குரு பகவானும் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்க. வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு செய்கின்ற தொழில் மூலம் அபார வளர்ச்சி கிடைக்கும். புதுசா தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது 2-3 வழிகளில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உத்தியோகத்துல இன்கிரிமெண்ட் அதிகரிக்கும். உயர் பதவி தேடி வரும். நல்ல ஒரு ஜனவசியம் இருக்கும். செய்கின்ற தொழில பாருங்க நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்ல முடியும். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில இதுநாள் வரையும் பட்ட துன்பத்திற்கு ஒரு நிவர்த்தியாக குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்க இருக்கிறார். ஒரு சிலருக்கு ரேஸ், லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அப்ப இந்த 2025 மே மாசம் 14 தேதிக்கு பிறகு ஒரு வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க எந்த தொழில் செய்தாலும் எந்த உத்தியோகத்துல இருந்தாலும் பாருங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு ஒரு வருடத்திற்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தார். ஆனால் வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர். உங்க ராசிக்கு அதிபதியை 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். பொதுவா கோட்சாரத்துல குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ராஜ யோகம் தேடி வருங்க. குரு பகவான் தனக்காரகங்கிறதுனால அவருடைய நேரடி பார்வை உங்க ராசிக்கு விழுவதனால அந்த ஒரு வருடமும் வருகின்ற மே மாசம் 14 தேதியிலிருந்து பாருங்க ஒரு வருடம் உங்களுக்கு மிக்க அதிர்ஷ்டமான காலகட்டம். நிறைய பணப்புழக்கம் வருங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் தனக்காரகன் அவருடைய பார்வை விடுவதனால உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த 2025 மே மாசம் 14 தேதியிலிருந்து 2026 மே மாசம் வரையும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் அப்படின்னு சொல்லாங்க. நீங்க ஒரு சொந்த தொழில் செய்தாலும் சரி, வியாபாரம் செஞ்சாலும் சரி, அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க இருக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல செய்கின்ற தொழில அபார வளர்ச்சி இருக்குங்க. 2-3 வழிகளில் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உத்தியோகத்துல இன்கிரிமெண்ட் அதிகரிக்கும். உயர் பதவிகள் தேடி வரும். அதே போல பாருங்க சொந்த தொழில பிரகாசம் ஏற்படும். வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் தாங்க. வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு ஒரு வருஷம் பாருங்க ஒரு பணம் மழை கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் சரளமாக புழங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறை மூலம் அபார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு அசுர வளர்ச்சி அடைய இருக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 8ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து பாருங்க ஒரு வருடம் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார். 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானங்க. அந்த இடத்துல குரு பகவான் தனக்காரகன் குரு பகவான் அமர இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் பணம் சரளமாக புழங்கும். மேலும் குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்க ராசிக்கு விடுங்க. குரு பகவானுடைய பார்வைப்படுவதும் சிறப்பு. குரு பகவான் 9ஆம் இடத்துல லட்சுமி ஸ்தானத்தில் அமர்வதும் சிறப்பு. அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக 8ஆம் இடத்துல குரு இருந்தார். உங்களுக்கு பணப்புழக்கமே இருந்திருக்காது. ஆனால் வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க பணம் சரளமாக புழங்கும். சொந்த தொழில, விவசாயத்துல, வியாபாரத்துல, உத்தியோகத்துல நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க போறீங்க துலா ராசிக்காரர்கள். அரசாங்க அனுகூலம் கிடைக்க இருக்கிறது. உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. கௌரவம் கிடைக்க இருக்கிறது. வாழ்க்கையில உயர்வு கிடைக்க இருக்கிறது. சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்க இருக்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு. உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகன்று வாழ்க்கையில சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க இருக்கிறார்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடமும் அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க இருக்கிறீர்கள். உங்களுக்கு பாருங்க 8ஆம் இடத்துல தற்போது குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது பாருங்க வீண் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதனால. ஒரு வேலைக்கு போனாலும் கூலி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். அதே போல நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது இருக்கும். அதே போல வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கும், கௌரவ பிரச்சனை இருக்கும். ஆனா வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்க. வாழ்க்கையில எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளிவர இருக்கிறார்கள் துலா ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா துலா ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார். வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு ஓடுனவனுக்கு 9ல குருவா. அப்ப உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் முழுவதுமாக விலகி வாழ்க்கையில பாருங்க ஆனந்தத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் துலா ராசிக்காரர்கள். அடுத்தது பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி அதிர்ஷ்டம் வர இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் 11ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க தொழில் நஷ்டம், முதலீடு நஷ்டம். அதே போல நீங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதுல படுதோல்வி, இதெல்லாம் இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஆனால் வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல அமர இருக்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். பாருங்க பணத்தை கட்டுக்கட்டாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு ரேசு லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்க இருக்கிறது. பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கிறது. எதிர்பாராத பணவரவு கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறாரு. வழக்கு இருந்தால் அது மூலம் லாபம் கிடைக்க இருக்கிறது. அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு பணவரவு கிடைக்க இருக்கிறது. அதே போல நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது. செய்கின்ற தொழில வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது. உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிட்டே இருக்குங்க. லாபஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யும் போது உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல சென்றிடம் எல்லாம் சிறப்பு கிடைக்கும். சொந்த தொழில பிரகாசம், வியாபாரத்துல பெரிய அதிர்ஷ்டம், உத்தியோகத்துல பாருங்க சிறப்பு, இன்கிரிமெண்ட் அதிகரிக்கிறது, உயர் பதவி கிடைக்கிறது. இப்படி பாருங்க உங்களுக்கு நீங்க எந்த காரியத்துல இருக்கீங்களோ அந்த காரியத்துல அவ்வளவு சிறப்புகளை பார்க்க போறீங்க. நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, சொந்த தொழில இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு பிறகு. எப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறாரு. அதே போல 8ஆம் அதிபதி வில்லங்கத்துக்கு சிக்கலுக்கு உரியவர் லாபஸ்தானம் ஏறாரு. அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது. ஏன்னா 11ஆம் இடம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம்னா 11ஆம் இடம் தாங்க. அப்ப அனைத்து பிரச்சனைகளும், தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க இருக்கிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாசம் 14 தேதியிலிருந்து 2026 மே மாசம் வரையும் பாருங்க கோடிக்கணக்கில் பொருளக்கூடிய வாய்ப்புகளை அனுபவிக்க இருக்கிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அப்ப பாருங்க வருகின்ற குரு பகவான் பயிற்சினால இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.